எல்லாருக்கும் வணக்கம். வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு வர இருக்கு இல்லையா? அதுக்கு எளிமையான முறையில் கலசம் வைக்காம படம் வச்சு எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்ட போகிறேன். அதுக்கான வீடியோ தான் இது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சிடணும். மாக்கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் எந்த இடத்துல பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மாக்கோலம் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மணப்பலகை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மஞ்சள் வந்து கொஞ்சம் பூசி வச்சுக்கணும். நான் வந்து அம்மனை வெளியிலேருந்து தான் அழைச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்கவுங்க விருப்பம்தான். எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் நான் அப்படி செஞ்சுருக்கேன். வெளியில் வந்து அம்மனை வச்சு நம்ம வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து வச்சு நான் பூஜை பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வந்து நிலவாசலில் வந்து தாமரை கோலம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி மனை வச்சு நான் அம்மனை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துட்டேன். உள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூ வந்து தாமரை பூ இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வாசனை உள்ள மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம வச்சு சாமி கும்பிடலாம். மகாலட்சுமி தாயார் வந்து மனையில் வச்சதுக்கப்புறம் பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிட்டதுக்கப்புறம் குத்து விளக்கு கண்டிப்பாக வைக்கணும். குத்து விளக்கு வந்து மகாலட்சுமியோட இன்னொரு அம்சம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். குத்து விளக்கு வந்து பித்தளையில் வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மண் விளக்கு இருக்கு இல்லையா, மண் விளக்கில் குத்து விளக்கு இருக்குல்ல, அது மாதிரி வாங்கி நம்ம பெயிண்ட் அடித்து அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கனால இப்படி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து வச்சு அந்த மாதிரி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு எல்லா வீட்லேயுமே இருக்கும். அது வந்து நம்ம 2 விளக்கு எடுத்து வச்சு அது வந்து நம்ம தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து பழம், தேங்காய், வெத்தலை, பாக்கு, பூவு கண்டிப்பாக வந்து வச்சு படைக்கணும். தேங்காய் வந்து பூஜை அன்னைக்கு உடச்சி வச்சு வழிபாடு செய்யுங்க. இப்போ வந்து அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதுளை பழம், மரநெல்லிக்காய், அதுக்கப்புறம் நமக்கு எந்த பழம் வந்து இஷ்டமாக இருக்கோ அந்த பழம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். இது மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுக்கு மறக்காமல் வச்சு கும்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் நெய்வேத்தியம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக வச்சுருக்கேன். அன்னைக்கு வந்து பூஜை பண்ணுற நாள் அன்றைக்கி வந்து நம்ம காலையில், மதியம், சாயந்தரம் அந்த மாதிரி ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம சாமி கும்பிடணும். காலையிலனா இப்போ வந்து வெண்பொங்கல் இல்லைனா சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வச்சு படைச்சிக்கலாம். மதிய நேரத்தில் வந்து சாப்பாடு அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம சாமிக்கு படைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ சொம்புன்னு நம்ம பித்தளையில் வச்சுருப்போம் இல்லையா, எப்போவுமே வெள்ளிக்கிழமைனா சாமி கும்பிடுவோம்ல, அதில் வந்து நம்ம தண்ணி நிறைய எடுத்து வச்சு நம்ம குலதெய்வத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் கும்பிட்றதுக்கு முன்னாடி பிள்ளையார் வந்து மஞ்சளில் வந்து இப்படி வந்து பிடிச்சி நம்ம கீழே வச்சிடணும் அந்த இடத்துல. அதாவது மஞ்சள் தடவி அதுக்கு மேலே பூ கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பிள்ளையார் மாதிரி வச்சு நம்ம வச்சு படைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ சொம்பு இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம வழிபடணும். எப்போவுமே நம்ம எங்கே போனாலும் வந்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு குலதெய்வ சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்ப்போம். அது மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி இப்பயும் வழிபடணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நான் மஞ்சள் கயிறில் வந்து கிழங்கு வச்சு நான் தாலி மாதிரி கட்டி விட்டுருக்கேன். அது வந்து கண்டிப்பாக கட்டணும். பூஜை அன்னைக்கு கட்டுங்க. இன்றைக்கும் நான் அப்படி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 108 காயின்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 5 ரூபா காயின்லேயே வந்து ஒன்று மட்டும் ஒரு சிலது வந்து 10 ரூபா காயின் இருக்கும். அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி 108 போற்றி சொல்லி சொல்லி இந்த மாதிரி நம்ம அர்ச்சனை பண்ணணும். கண்டிப்பாக அதை செய்யணும். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு வந்தேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை செய்யும்போது நம்ம வந்து 108 போற்றி நம்ம சொல்லிகிட்டே வந்து இந்த மாதிரி அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா டிவியில் நம்ம வந்து போட்டுவிட்டு அது மாதிரி நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கலாம். அது வந்து நம்ம எடுத்து வச்சு பண்ணணும். ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமையும் வந்து அம்மனை அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து அம்மனை அழைச்சிட்டு சாயந்தரம் போல் பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு வந்து தாம்பலம் கொடுத்துட்டு அப்போ வந்து பூஜை செஞ்சு முடிச்சிடுவாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை செய்கிறீங்களா இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சுவாமிக்கு வந்து நம்ம ஒரு தட்டம் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வெத்தலை, பாக்கு, பூ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து தாலி, அதில் குங்குமம், மஞ்சள் இருக்கணும். வாழைப்பழம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு டசன் வந்து வளையல் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரி ஒரு செட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு சுமங்கலி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 7 பேர் கொடுக்கலான்னு வந்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி 7 பேருக்கு எந்த ஒரு பார்ஷாலிட்டி பார்க்காம எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். எது மாதிரி நம்ம தாம்பூலம் கொடுத்தாலும் சரி நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்க மாதிரி கொடுக்கணும். சிம்பிளாக எளிமையான முறையில் நம்ம செஞ்சாலும் வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிராண்டாக தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலாக எளிமையான முறையில் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு 1, 2 நம்ம வாங்கி அது மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும்.
இந்த வருஷம் எளிமையான முறையில பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் வந்து இன்னும் அதிகமா பண்ணணுங்கிற லெவல வந்து குடுப்பாங்க. நம்ம என்ன வேண்டுதல் வச்சு நெனச்சு இந்த பூஜை பண்ணோமோ, அதே மாரி கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலான்னு எனக்கு வந்து ஒரு ஆசையா இருக்கு. இதுக்கு முன்னாடி தெரியும் எனக்கு. ஆனா, இதுக்கு முன்னாடி நான் பண்ண கிடையாது. பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் அமையல. அதனால இந்த வருஷம் நான் பண்ணலான்னு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பண்ணணுங்கிற ஆசையும் இருக்கு. அதனால இன்னைக்கு பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணலாம். வீட்ல வந்து வழிபட முடியாதவங்க வந்து மத்தவங்க யாராவது மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கு அழைச்சாங்க அப்படின்னா, நீங்க வந்து அங்க போயிட்டு நம்ம அந்த பூஜையில கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து சுமங்கலி பெண்கள அழைச்சிட்டு வந்து, அவங்களுக்கு வந்து தாம்பூலம் குடுக்கறதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல ஒரு சாயங்கால டைம்ல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தாம்பூலத்த வந்து நம்ம எடுத்து குடுக்கலாம். அதாவது தாம்பூலம் குடுக்கறது அப்படிங்கிறது நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும் வந்து பிளேட்டு நம்ம ஒரு 5 பிளேட் இல்லைனா அது 5 பேருக்கு அப்படி இல்லைன்னா 3 பேருக்காவது நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வெத்தலை, பாக்கு, குங்குமம், மஞ்சள் இதை மட்டுமாவது கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்குறவங்களுக்கும் நல்லது, கொடுக்குறவங்களுக்கும் நல்லது. மினிமம் 5 பேர் கொடுக்கலாம், இல்லை 3 பேர் கொடுக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியதெல்லாம் அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்பையும் வசதிக்கு ஏற்பையும் நம்ம கொடுத்துக்கலாம். வளையல் கொடுக்கலாம், சீப்பு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் மெஹந்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி பொட்டு, இந்த மாதிரி நம்மளோட வசதிக்கு ஏற்ப கண்ணாடி, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுத்து நம்ம வந்து தாம்பூலம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மகாலட்சுமி பூஜையை வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சுமங்கலி பூஜைன்னு தான் இதை சொல்லுவாங்க. கணவர் வந்து நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கும், எந்த ஒரு நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தமாக நம்ம வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையிறதுக்கும், அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? அவங்களும் வந்து ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கும், ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகாத இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த பூஜையை பண்ணலாம். அது இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் வந்து இந்த பூஜையை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம என்ன வந்து வேண்டி நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு லக்ஷ்மி தாயார் வந்து எல்லா அருளும் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து இது செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வந்து மகாலட்சுமி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுறது தான், அது மாதிரி வழிபாடு செய்கிறதா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து வீட்டில் சுத்தமாக வந்து நம்ம காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சிம்பிளாக எளிமையான முறையில் வந்து மகாலட்சுமி படம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் ஒரு டைம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் நம்ம கலசம் வச்சு வழிபடலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி ரொம்ப கிராண்டாகவும் பண்ணலாம். நமக்கு எல்லா வசதியும் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து கொடுப்பாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வந்து காலையில் வந்து எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நெய்வேத்தியம் வந்து நம்ம படைக்கலாம். அதாவது பால், கற்கண்டு அந்த மாதிரி ஏதாவது சாமிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கலாம். அப்படி இல்லைனா சர்க்கரை பொங்கல் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மதியம் டைமில் வந்து நம்ம ஏதாவது புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எடுத்து சாமிக்கு வந்து படைச்சு வைக்கலாம். அது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சாமிக்கு படைச்சு வைக்கலாம். அவங்கவுங்களால முடிஞ்சதை வச்சு நம்ம சாமி படைக்கலாம். ஏதாவது ஒரு இனிப்பு வகையாவது நம்ம சாமிக்கு படைச்சு வைக்கணும் கண்டிப்பாக. பருப்பு பாயாசம் ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி தாயார் பிடிக்கும். அந்த மாதிரியாவது நம்ம செஞ்சு வச்சு வழிபடலாம். அது செஞ்சால் கூட நம்ம மனசு நிறைவாக வந்து செஞ்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி மனம் வந்து குளிரடையும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சாயங்கால டைமில் வந்து சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம வந்து தாம்பூலம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அம்மனுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது வந்து எல்லா திருஷ்டியும் இருக்கும்ல, அதனால வந்து நைட் டைமில் ஒரு பூஜை பண்ணதுக்கப்புறம், நம்ம தாம்பூலம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுத்தி போடணும். தாயாருக்கு வந்து நம்ம சுத்தி போட்டுட்டு, அதை கொண்டு போய் நம்ம கீழே ஊற்றிடணும். ஏன்னா திருஷ்டி பட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வராங்க இல்லையா? அவங்க கால்ல வந்து நம்ம ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கணும். அதுக்கான பூஜை தானே இது. அதனால நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வர வெள்ளிக்கிழமை இந்த பூஜை பண்ண முடியாதவங்க வந்து அடுத்த வார வெள்ளிக்கிழமை வந்து இந்த பூஜையை வந்து மனசுக்கு நிறைவா வந்து நம்ம செஞ்சுக்கலாம். செய்ய முடியாத சூழ்நிலை வந்தால் மட்டும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதாவது ஏதாவது பீரியட்ஸ் ஆயிருந்தோம் அப்படின்னா, அது இல்லாமல் வேறு ஏதாவது சிச்சுவேஷன் இருந்தாலும் அப்படின்னா, அடுத்த வார வெள்ளிக்கிழமை நம்ம இந்த பூஜையை வந்து மனசுக்கு நிறைவா செஞ்சுக்கலாம். வீட்டில் வந்து சாமி கும்பிட முடியாதவங்க வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரலாம். எளிமையான முறையில் படம் வச்சு வழிபாடு ஈஸியாக வந்து வீட்டிலையே எளிமையான முறையில் நம்ம பூஜை செஞ்சு வழிபடலாம். நீங்களும் மறக்காமல் இந்த பூஜையை வந்து இந்த வருஷம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம கிராண்டாக செய்கிறதுக்கான வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நிறைய மாற்றங்கள் தெரியும், நிறைய வந்து முன்னேற்றமும் இருக்கும்.
எல்லாமே நம்பிக்கை தான். நம்ம நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கூட வரலட்சுமி பூஜை பண்ணாதவங்க இந்த வருஷம் ஈஸியாக எளிமையான முறையில் படம் வச்சு வழிபாடு செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.